கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பின் சொந்தங்களே, இதோ இந்த நாம் ஆராதித்து தொழுது கொண்டு மகிழ்ந்து கழிவுறும் கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் வாழ்த்தலை கூறிக்கொள்கிறேன். உங்களோடு அடிமை பகிர்ந்து கொள்கிற ஒரு நற்செய்தி, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசம் இல்லாமல் அவர்கிட்ட எப்படி போக முடியும்? எப்படி நோய்கள் விலகும்? எப்படி முடவர்கள் தப்பானிகள் எழுந்து நடப்பார்கள்? அதான் அவர் சொல்லியிருக்காரு, நீ விசுவாசி, என்னுடைய மகிமை உன்னில் காண்பாய். பெரும்பாலுள்ள ஸ்திரீயை அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுத்தமாவேன் என்று விசுவாசித்தாள். தேவனுடைய மகிமையை கண்டாள். இந்த துணிக்கையை இந்த நாய்க்குட்டி தின்னுமே என்று விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை கண்டாள். பெதஸ்தா குளத்தில் இருந்த அந்த 38 வருடமாக காத்து கொண்டிருந்த அந்த நோயாளி தேவனை விசுவாசித்தான். தேவன் என்னை வந்து சுத்தப்படுத்துவார், யார் என்னை குளத்துக்குள் இறக்கினாலோ இறக்க விடால் என் தேவன் என்னை வந்து விடுதலை கொடுப்பார். விசுவாசித்தான், தேவனுடைய மகிமையை கண்டான். குருடர்கள் பார்வையடைந்தார்கள், தேவனுடைய மகிமையை கண்டார். மரித்த லாசரை உயிரோடு எழுப்ப அவருடைய விசுவாசத்தோடு அவருடைய மகிமையை கண்டார்கள். இன்று நாம் அவருடைய விசுவாசத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டால், நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். தேவனுடைய நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்துவீர்கள். இது நமக்கு விசுவாசம் என்னால் அது எப்படி மகிழப்படும், எப்படி வெளிப்படுத்தும், கிறிஸ்துவின் நாமத்தை எப்படி வெளிப்படுத்தும் என்பதை இங்கே நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். விசுவாசமில்லாத சந்ததி நகைத்தார்கள். ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறுபெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள். கையைத்தான் பிடித்தார், எழுந்திருந்தாள். இந்த சங்கதி அது தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. ஒரு திருப்பெண் மரித்த திருமண் கையை தொட்டார், உயிர்த்தெழுந்தாள். இந்த சங்கதி அந்த தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. சுவிசேஷம் கடந்து செல்கிறது. இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் குருடர்கள் அவர் பின்னாலே இப்படி போனாங்க. அந்த விசுவாசம்
அவர்களது இருதயம் இவர் நம்மை பார்வை கொடுப்பார் என்ற உங்கள் இருதயம் அவருக்கு பின்னாலே சென்றது. அடுத்த வசந்த பாருங்க, தாவீது குமாரனே நீர் எங்களுக்கு இறக்கும். அவர் பின்னாலே சென்றார்கள். அவர் வீட்டிற்கு வந்த தாவீது குமார் எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தார். இதை செய்ய வல்லமை உண்டு என்று நீங்கள் என்னை விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார். என் அன்பு சொந்தங்களே, இப்பொழுது நாம் பலவிதமான போராட்டங்கள் உபத்திரவங்கள் மத்தியிலே அவர் நம்மை நோக்கி கேட்கிறார். இதிலே இருந்து நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்னை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நம்ம பார்த்தவர் கேட்குற கேள்வி இதுதான். நீங்கள் என்னை விசுவாசிக்கிறீர்களா என்று அவருக்கு முன்பாக நிற்கிற அந்த 2 குருடர்களையும் கேட்ட அதே வார்த்தையை நம்மை பார்த்து அருமையற்ற ரட்சகர் கேட்கிறார். நீங்கள் என்னை விசுவாசிக்கிறீர்களா? நம்மை பார்த்து கேட்கிறார். அப்பொழுது அவர்களுடைய விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, இந்த தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறேன் துன்மார்க்க காரியத்தில் நாங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வேதத்தினை வியாகுலம் கண்ணீர் கவலை மீட்டு எங்களை விடுதலை கொடுக்க வந்தது அவன் நேரில் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. வருத்தப்பட்டு பரம் சுங்களுடைய நீங்கள் எல்லோரும் என்னென்றையும் வாருங்கள் என்னை அழைத்த எங்கள் ரட்சகர்கள் என்று நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி விசுவாசித்து நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்தால் நமக்கு விடுதலையை இங்கே விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்று முழுமையாக ஒப்பு கொடுத்த வேளையில் அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு அகக்கடவுது என்றார். ஆமேன். நாம் எந்த விசுவாசத்தில் நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கிறோம் அதன்படியே நமக்கு ஆகும். உலக வழிகளிலே பாதியை கையிலே எடுத்துக்கிட்டு தேவனுடைய வழிகளிலே பாதியை எடுத்துக்கொண்டு உலகம் நேரோடு ஐக்கியத்தில் இருந்துக்கிட்டு பரிசுத்த வேதாகமத்தின் ஐக்கியமாக இருந்தால் நம் விசுவாசம் கடல் அலைக்கு ஒப்பானது ஆகிவிடும். காரியம் நடக்கவே நடக்காது. அவர் நீ என்னை விசுவாசிக்கிறாயா? ஆம், என்னை மீட்டு ரட்சித்து குணப்படுத்தேன் பார்வையடைய வந்த தேவன் நீரே என்று விசுவாசித்தால் நாம் பூரண விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். இங்கே அதுதான் அவர் கொடுக்கிறார். அவர் அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படியே நான் இந்த பூமியிலே இந்த தேசத்திலே உத்தரவுங்கள் பாடுகள் மத்தியில் இருந்தால் பரிசுத்த ஆராதனை பலிவிடத்திலே கடந்து சென்று அவரை துதித்து ஆராதிக்கிறது உண்மை உத்தமமாக இருந்தால் நாம் விசுவாசத்தோடு கூட பலிவிடத்திலே போய் இவனுடைய சத்திய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தால் நம் கட்டுகள் முறியும், சிறையிருப்புகள் நீங்கும். என் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன், ஆமேன். அவனுக்கு பாருங்க, உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. விசுவாசித்தால் உடனே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. ஆமாண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தினார் அவர் எவ்வளோ மனங்கி இறங்குதார் பாருங்க. மன இறக்கமுள்ள தேவன்.
நம்மளை ஆறுதலின் தேவன். உடனே அவர்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொன்ன உடனே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவருக்கும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். இவ்வளவு ஒரு வல்லமையான காரியம் நடந்திருக்கு, ஒரு அதிர்ஷ்ட அற்புதம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஒருவருக்கும் அறியாதபடி எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஏன் கண்டிப்பாய் கட்டளையிட்டார் என்றால், அவரை யாரும் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்கள் போய் அவர்கள் மத்தியிலே எங்களுக்கு கிறிஸ்து இயேசுவை பார்வையை கொடுத்தார் என்று சொன்னாலும் ஏற்றுக்கொள்வார் இல்லை. அதனால் நீங்கள் யார்கிட்டையும் போய் இந்த அற்புத இந்த விடுதலையை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லாது. அங்கே பாருங்கள், இவங்க போய் அவர்களோ புறப்பட்டு தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். ஆமென். இதுதான் சுவிசேஷம். அவருடைய கீர்த்தியை தேசமெங்கும், இந்த இந்திய தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரஸ்தாபம் பண்ணார்கள். விடுதலை பெற்றுக்கொண்டவர்கள் அந்த ஆவியானோர் உள்ளே புகுந்த பிறகு அது கொழுந்து விட்டு எரியுமல்லவா, அது உலகங்க அவருடைய நன்மையை கீர்த்தியை பிரஸ்தாபப்படுத்தும் அல்லவா, அமைதியாக இருக்குமா, அது ஒரு மூலையில் காத்திருக்குமா, அதை அப்படியே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தோடனே அது தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரஸ்தம் பண்ண தொடங்கினார்கள். என்ன அன்பு சொந்தங்களே, நாம் இந்த ஒருவராவது எந்த குறையும் இல்லை. ஒரு 10-30 வருஷத்துக்கு முன்னால் வேணாம் பசி தாக்கம் ஒரு வசதி வாய்ப்புகள் இல்லாமல் ஒருவரை சார்ந்து ஒருவர் வாழ்ந்து கொண்டிருந்த காலம். இப்பொழுது எல்லாருக்கும் சகல நன்மையும் பரிபூர்ண நன்மையாக இருக்கிறது. ஆனால் சமாதானம் இருக்கிறதா என்றால் இல்லை. ஏன் இது யாருக்கு சமாதானம் இல்லை என்றால், தேவனை சார்ந்து கொள்ளாதவர்கள், அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு சமாதானம் இல்லை. இவர்கள் அவரை விசுவாசித்து அவருக்கு முன்பாக தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். இப்பொழுது பூரண சமாதானத்தை பெற்றுக்கொண்டார்கள். பார்வையில் தான் இருந்தவர்கள் பார்வை அடைந்து கொண்டார்கள். சந்தோஷம் மனமகிழ்ச்சினால் அந்த தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரஸ்தாபப்படுத்தினார்கள். இங்கே அதிலேயே பேசுகிறார் பாருங்க. முப்பத்தி 10வது அதிகாரம் 32வது வசனம். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணியுடன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினும் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். ஆமேன், ஆமேன். எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம். இந்த 2 பேரும் சம்பாத்தியம் பண்ணிட்டாங்க பாருங்க. விடுதலை பெற்ற உடனே அந்த ராஜாவை, அந்த கர்த்தாதி கர்த்தாவே, இவரே எங்களுக்கு விடுதலை கொடுத்தார். ஆனால் யாரும் சொல்லாங்கன்னு கட்டளை கொடுத்த பிறகும் அந்த கட்டளையை அவங்களால மேற்கொள்ள இருக்க முடியலை. அந்த கட்டளையை அவங்க மீறி அவங்க பெற்ற அந்த சந்தோஷத்தை இவங்க இந்த பரிசேயர் இவங்களோட விடுதலை பற்றியும் பிசாசுடைய தலைவனால் விடுதலை பெற்றுக்கொண்டான் என்று அவங்க சொல்கிறாங்க. இப்படி நான் சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சுத்தான் நீங்கள் யாருக்கிட்டையும் வெளிப்படு. ஆனால் இவங்களுக்கு அந்த விடுதலை, அந்த சமாதானத்தை அந்த தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். அதுக்குத்தான் அவர் சொல்லுறாரு, இதை
இந்த பெற்ற நன்மையை, இந்த பெற்ற விடுதலையை மனுஷர் முன்பாக இதனை அறிக்கை பண்ணாதவன், அறிக்கை பண்ணுகிறன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு முன்பாக உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினவன், உம்மால் விடுதலை பெற்றுக்கொண்டவன், உம்முடைய கீர்த்தியை தேசமுங்க பிரஸ்தித்தப்படுத்துவன் என்று பிதாவினிடத்திலேயே அறிக்கை பண்ணுவார். அதை அறிக்கை பண்ணாதவனை பிதாவினிடத்திலே அவர் மறுதளிப்பார். நாம் இப்பொழுது பிதாவினிடத்திலே நம்மை கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு அறிக்கை பண்ணுவதற்கு உம்முடைய கீர்த்தியை பிரஸ்தாபப்படுத்தின உமது அடியான் என்று அறிக்கை பண்ணுவதற்கு நாம் பாத்திரங்களாகி இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து அவருக்கு முன்பாக அவருடைய விசுவாசத்தினாலே விடுதலை பெற்றுக்கொள்ள, உலகத்தின் உலகத்திரங்கள் பாடுகளை விடுதலை பெற்றுக்கொள்ள தேவனுக்கு முன்பாக தலைகளை தாழ்த்துவோம். அவருடைய நாமத்தை விசுவாசிப்போம், மகிழ்ந்து கழிவுறுவோம். நீங்கள் விசுவாசிங்கள், ஏனெனில் மகிழ்ந்து கழிவுறுகொள்கள். நீங்கள் என்னை விசுவாசிங்கள், உங்கள் இருள் விலகும். நீங்கள் வெளிச்சமாக எழுந்து பிரகாசிப்பீர்கள். நீங்கள் என்னை விசுவாசிங்கள், அநேகர்கள் சாட்சிகளாக மாறுவீர்கள். என்னை நீங்கள் விசுவாசி என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். அநேகர் உங்களை தேடி, என்ன விதமாக உங்களை தேடி உங்களுக்கு முன்பாக வருவார்கள். நான் உங்களிலே இருக்கிறபடியினால் உங்களை தேடி அநேகர் வருவார்கள். நீங்கள் என்னை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அருமையான ரட்சகர் இந்த வேளையிலே நாம் அனைவரையும் அழைக்கிறார். அவர்கள் விடுதலை பெற்றுக்கொண்டு தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரஸ்தாபப்படுத்தினது போல் நாமும் நமக்குள் வாசம் பண்ணுகிற அந்த கிறிஸ்து இயேசுவை, அந்த பரிசுத்த ஆவியானவரை தேசமெங்கும் பிரஸ்தாபப்படுத்தும். தேவன் நம்மை முன்னிட்டு வழி நடத்துவார். ஆமென், ஆமென்.